வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் திவ்ய ஜனனி. விட்ஸ் பிலானியில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். அகாடமியில் ஒரு 5 இயர்ஸாக அசோசியேட்டடாக இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்கில் எனக்கு ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி எம்சிக்யூஸ் முக்கியமானது. நீங்கள் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு புக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக வந்து இருக்கும் ஹிஸ்ட்ரியை படிக்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் வடிவில் பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம வந்து சேர்ந்தே பார்த்துடலாம். ஸோ தட் நீங்கள் ஸ்பெக்ட்ரம் படித்த மாதிரியும் இருக்கும், அது ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். சரிங்களா? முதல் கேள்விக்கு போகலாம். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? வென் வாஸ் ஹி அப்பாயிண்டட்? ஓகே, பெங்காலில் ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஜெனரல் காலின் மெக்கென்சியா, ஜேம்ஸ் ரெனலா? ஓகே, யார் எந்த வருஷம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க? ஓகே, ஸோ அதுதான் கேள்வி. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வந்து 2 இது பேர் இருக்குது, 2 இயர் இருக்குது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது ஜேம்ஸ் ரெனல் அண்ட் 1767 வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாரு. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஜேம்ஸ் ரெனல் அப்படிங்கிறவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்வேயராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க 1767 பெங்கால் பிரசிடென்சியில். ஸோ லார்ட் கிளைவ் அப்பாயிண்டட் him as the surveyor general and Colin Mackenzie was appointed as the surveyor general of Madras. ஓகே, பிரசிடென்சி 1810 வந்து மெட்ராஸில் காலின் மெக்கன்சியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே 1767 பெங்காலில் வந்து ஜேம்ஸ் ரெனல் அப்படிங்கிறவர் வந்து சர்வேயர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? ஸோ பட் தீஸ் போஸ்ட் வேர் அபாலிஷ்ட் இன் 1815. ஓகே, 5 வருஷத்தில் மெட்ராஸில் கொண்டு வந்து 5 வருஷத்துலேயே அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் மெக்கன்சி வாஸ் மேட் த ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, அண்ட் லிஸ்ட் ஆஃப் சர்வேயர் ஜெனரல்ஸ் அந்த டென்யூர் கொடுத்துருக்காங்க இங்கே. காலின் மெக்கன்சி வந்து சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா காலின் மெக்கன்சி, பெங்கால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜேம்ஸ் ரெனல். ஓகே, மெட்ராஸ் அப்படின்னு கேட்டாலும் காலின் மெக்கன்சி தான். ஓகே, அடுத்தது கிங்டம் ஆஃப் டேஷ் வாஸ் பாப்புலர்லி நோன் அஸ் கல்சா தர்பார். ஓகே, கல்சா தர்பார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த கல்சா தர்பார்ங்கிறது எந்த கிங்டத்தை குறிக்குது? அவத், அயோத்தியா, லாகூர், மைசூர், ஹைதராபாத். ஓகே, எந்த கிங்டத்தை குறிக்குது? அதான் கேள்வி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லாகூர். ஓகே, கல்சா தர்பார் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அஃபிஷியல் பேப்பர்ஸ் வந்து பெர்ஷியன், written in a running Shikhasid hand pertaining to the civil, military and revenue administration of the Punjab under the Sikhs, covering a period of 38 years. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கல்சா தர்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து லாகூரில் இருக்கக்கூடிய அந்த கிங்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. Okay. So in the papers were came into the hands of the British after the annexation of the Punjab in 1849 and lay in heaps of the shelves of the vernacular office of the civil secretariat. Okay, லாகூர்ல வந்து அந்த civil secretariat ஆஃபீஸில் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே, இந்த கல்சா தர்பார் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருந்தது. and remained in that state untouched until work on arranging and classifying them started under the orders of Sir Michael O'Dwyer. Okay. ஸோ வந்து இது பெர்ஷியனில் எழுதப்பட்ட ஒரு ரெக்கார்ட், கல்சா தர்பார் ரெக்கார்ட் அப்படிங்கிறது எதை பற்றினா சிவில், மிலிட்ரி, ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ அந்த பஞ்சாபில் இருக்கக்கூடிய சீக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி இருக்கக்கூடிய ரெக்கார்டை தான் அந்த கல்சா தர்பார் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க, சீக்கியர்களுக்கு கீழே. ஸோ இது வந்து லாகூரில் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. த ப்ரீ பிரிட்டிஷ் பப்ளிக் ஆர்கைவ்ஸ் இன் இந்தியா இஸ் த பேஷ்வா தஃப்தார், மராத்தா கிங்டம், ஹவுஸ்ட் இன் த ஏலியனேஷன் ஆஃபீஸ் சிச்சுவேட்டட் இன். ஓகே, ப்ரீ பிரிட்டிஷ். ஓகே, பிரிட்டிஷ்க்கு முந்தைய இருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் காத்து கொண்டு இருக்கக்கூடியது இஸ் த பேஷ்வா தஃப்தார், மராத்தா கிங்டம். ஓகே, ஸோ அது எங்கே இருந்தது? பிரிட்டிஷ்க்கு முன்னாடி அந்த ஆவண காப்பகம் பாம்பே, குவாலியர், புனே, நாக்பூர். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து புனே. த ப்ரீ பிரிட்டிஷ் பப்ளிக் ஆர்கைவ்ஸ், பேஷ்வா தஃப்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஃபார்ம்ஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் சிங்கிள் சோர்ஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த மராத்தா ஹிஸ்ட்ரி. ஓகே, அதை படிக்கிறதுக்கு, ஹிஸ்ட்ரியை பற்றி படிக்கிறதுக்கு, மராத்தியர்களை பற்றி படிக்கிறதுக்கு இந்த பேஷ்வா தஃப்தார் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அந்த ஆர்கைவ்ஸ். ஃபார் ஸ்டடிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், பிகானர், ஜோத்பூர், உதய்பூர் எக்ஸெட்ரா, த ஆர்கைவ்ஸ் ஆஃப் தீஸ் ஸ்டேட்ஸ் நவ் ஹவுஸ்ட் இன் த ராஜஸ்தான் ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் ஆஃப் பிகானர் ஆர் வேல்யூபிள். சரி, ராஜஸ்தானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகானரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். இந்த பேஷ்வா தஃப்தார் வந்து புனேல வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து மராத்தியர்களுடைய அந்த அவங்களுடைய ஆட்சி முறையை பற்றி தெரிந்து கொள்ள வசதியாக இருந்தது. சிமிலர்லி த ஹிஸ்ட்ரி ஆஃப் டோக்ரா ரூல், ஜம்மு காஷ்மீரில் டோக்ரா ரூல் இருந்தது. ஸோ அதை வந்து ஜம்முவில் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எப்படி வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் ஜம்முவில் வச்சுருந்துருக்காங்க. த ஃப்ரெஞ்ச் ஆர்கைவ்ஸ் ஆஃப் சந்திரநாகூர் ஆர் ப்ரிசர்வ்ட் இன். ஓகே, சந்திரநாகூரை சேர்ந்த சந்திரநாகூரில் இருந்த ஃப்ரெஞ்சு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றின ஆவணங்கள் எங்கே வந்து
ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதான் கேள்வி. வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரி, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், பாரிஸ். சரியா? ஸோ ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து பாரிஸ். ஓகே, பாரிஸ்லேயே இருக்குது. ஆர்கைவ்ஸ் ஆஃப் அதர் யூரோப்பியன் பவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்கைவ்ஸ் ரிலேட்டட் டு த போர்ச்சுகீஸ் ப்ரிசர்வ்ட் இன் கோவா. ஓகே, மெயினாக வந்து கோவானாலே கோவா டயோடாமன் அதெல்லாமே வந்து போர்ச்சுகீசர்கள் இருந்த இடம் இல்லையா? ஸோ அதனால இந்த ஆர்கைவ்ஸ் ரிலேட்டட் டு த போர்ச்சுகீஸ் வந்து கோவாவில் இருந்தது. மெயின்லி பிலாங்கிங் டு த பீரியட் ஃப்ரம் 1700 to 1900 ஆர் வேல்யூபிள் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த போர்ச்சுகீஸ் பொசஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ த ஆர்டர்ஸ் அண்ட் த டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் லிஸ்பர்ன், லிஸ்பர்ன்கிறது போர்ச்சுகல் உடைய தலைநகரம். ஸோ அங்கிருந்து the orders and dispatches from Lisbon received in Goa and the responses and reports dispatched from India to Portugal constitute the most significant historical material among the Portuguese archives. சரியா? ஸோ வந்து மெயினாக போர்ச்சுகீசியர்களை பொறுத்தளவு லிஸ்பர்ன்லேருந்து கோவாக்கும், கோவாலேருந்து லிஸ்பர்னுக்கும் போகப்பட்ட அந்த அஃபிஷியல் ரீதியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அந்த டச் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கொச்சின் அண்ட் மலபார் ஆர் இந்த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஓகே, டச்சுக்காரர்கள் இங்கே இருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் தோஸ் ஆஃப் சின்சுரா in the state archives of West Bengal. So the French archives of Chandranagore and Pondicherry were taken to Paris. Okay, அவங்க இங்க விட்டுட்டு போல, எடுத்துட்டு போயிட்டாங்க பாரிஸ்க்கு by the French authorities before they relinquished these settlements. மற்றவங்க எல்லாருமே இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் பிரெஞ்சுக்காரங்க மட்டும் பாரிஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. The records of the Madras presidency begin from எங்கிருந்து எப்பத்திலிருந்து இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட ரெக்கார்டு வந்து இருக்கு நம்மகிட்ட 1600 67 70 84. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1670 இருக்கு. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இங்க தவறா இருக்கு. So the early records of the Fort Williams Bengal presidency பொறுத்தளவு were lost during the sack of Calcutta 1756ல இவங்களுடைய பெங்கால் பிரசிடென்சியோட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. பட் த ஆர்கைவ்ஸ் ஆஃப் த பெங்கால் பிரசிடென்சி ஆஃப்டர் த பிரிட்டிஷ் விக்டரி அட் பிளாசி போர் வந்து 1757ல நடந்தது இல்லையா? ஸோ அதற்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே இருக்குது. ஹவ் சர்வைவ்ட் மோர் ஆர் லெஸ் இன் அ கம்ப்ளீட் சீரீஸ் விச் ஆர் பார்ட்லி அவைலபிள் இன் த நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பார்ட்லி இன் த ஸ்டேட் ஆர்கைவ்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பார்த்தோம்னா 1670ல இருந்து இருக்கு. அண்ட் இட் இன்க்ளூட் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கவர்னர் அண்ட் கவுன்சில் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஸோ இன் தீஸ் ரெக்கார்ட்ஸ் there is plenty of information bearing on the rise of the English East India Company as a political power in the south and in the Deccan, including the Anglo-French struggle and English conflicts with other powers. So right, so பெங்கால் பிரசிடென்சியை பொறுத்தளவு 1757ல இருந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. மெட்ராஸை பொறுத்தளவு 1670ல இருந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, the Danish records are available in ஓகே, எந்த இடத்துல டச்சுக்காரர்களோடது வந்து உங்களுக்கு மெட்ராஸில் இருக்குது, மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். போர்ச்சுகீஸ் வந்து கோவாவில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃப்ரெஞ்சோடது பாரிஸில் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டேனிஷ்காரங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எங்கே இருக்குது? கோப்பன்ஹேகன், லிஸ்பர்ன், நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஹாலாண்ட். ஓகே, இதுதான் கேள்வி. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கோப்பன்ஹேகனில் இருக்குது. ஸோ த டச் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கொச்சின் அண்ட் மலபார் அது ஓகே. ரிமைனிங் டேனிஷ் ரெக்கார்ட்ஸ் ஓகே. The archives of the Danish possessions were also transferred to Copenhagen. பிரெஞ்சுக்காரர்கள் எப்படி பாரிஸ் எடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி டேனிஷ்காரங்க டென்மார்க்கை சேர்ந்தவர்கள் வந்து கோப்பன்ஹேகன் எடுத்துட்டு போயிட்டாங்க. But the Danes sold the Tranquebar and Serampore to the English East India Company in 1845. So the remaining Danish records mainly relating to Tranquebar are now housed in the Madras Record Office. Okay, மித்தது எல்லாமே மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஹவுஸ்ட் இன் ஓகே, நம்ம ஐஎன்சி இருக்கு இல்லையா, 1885ல வந்து ஏற்படுத்தப்பட்டது இல்லை. ஸோ அந்த அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே எங்கே இருக்குது? மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸில் இருக்கா, நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியாவா, நேரு மெமோரியல் மியூசியத்தில் இருக்கா, மகாராஷ்டிரா ரெக்கார்ட் ஆஃபீஸில்? ஓகே, ஆன்சர் வந்து மெமோரியல் மியூசியமில் இருக்குது. ஓகே, நேரு மெமோரியல் மியூசியம்.
So the private archives பொறுத்தளவு the comprise papers and documents of the individuals and families of note who played a significant role in the development of modern India. So அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்குது. The papers of eminent leaders of the nationalist movement and the records of the organizations like the Indian National Congress are housed in the Nehru Memorial Museum and Library in Delhi. So the archives of banks, business houses and chambers of commerce are extremely helpful in the study of economic changes. Okay. அடுத்தது rich kerchief is place which holds the records of. Okay, so இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல யாருடைய ரெக்கார்ட்ஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க? போர்ச்சுகீசியர்களோட, டச்சா, டேனிஷா, ஸ்வீடிஷா? ஸோ ஆன்சர் வந்து டச்சுக்காரங்களோடது. த ஆர்கைவ்ஸ் நேஷனல் பாரிஸ், ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், இதெல்லாம் ஓகே. த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இஸ் அவைலபிள் இன் ரிச் சர்ச்சீஃப். Okay, the Hague and the Danish and the Portuguese are kept in Copenhagen and Lisbon. இது பார்த்தோம். கோப்பன்ஹேகன்ல டானிஷ் வச்சிருக்காங்க, போர்ச்சுகீஸ் லிஸ்பன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். டச்சுக்காரர்களை பொறுத்தளவு இங்கே ரிச் கர்ச்சீஃப்ல வச்சிருக்காங்க. The travel account of Alexander Burns is okay. Alexander Burns உடைய அந்த டிராவல் குறிப்பு இருக்கு இல்லையா, அது எதை பத்தி சொல்லுது? Travels into Bukhara, Diary of the Travels and Adventures in Upper India, Travels and Adventures in the province of Assam, Narrative of a visit to the court of Sindh. Okay, answer வந்து Travels into Bukhara. சரியா? Some of the famous British travelers who wrote travel accounts. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிராவல் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம மிடிவல் பீரியட்ல நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். பிரிட்டிஷ் இருந்த காலகட்டத்திலையும் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அதில் முக்கியமானது மட்டும் பார்த்து கொடுத்துருக்குறாங்க இங்கே. ஜார்ஜ் ஃபாரஸ்ட், பெஞ்சமின் ஹைன், ஜேம்ஸ் பர்ன்ஸ், ஓகே, நரேட்டிவ் ஆஃப் அ விசிட் டு த கோர்ட் ஆஃப் சிந்த், அண்ட் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அவர் வந்து ட்ராவல்ஸ் இன்டு பக்கேரோ, டேவிட்சன், ஜான் பட்லர், இது எல்லாமே மற்றது எழுதுனது எல்லாமே. அடுத்தது, who tried to publish a newspaper even before James Augustus Hickey in 1776. ஓகே, நம்ம ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி நியூஸ் பேப்பரை இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கிறாங்க நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ண. அது யாரு? பேரன் சார்ல்ஸ், வில்லியம் போல்ஸ், ஜான் பட்லர், ராபர்ட் மூர். ஓகே, ஆன்சர் வந்து வில்லியம் போல்ஸ். The first attempt to publish the newspaper in India were made by the disgruntled employees of the English East India Company who sought to expose the malpractices of the private trade. Okay, EIC East India Company ல ஆல்ரெடி அதனால நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க நியூஸ் பேப்பர் மூலமா. அதற்காக 1776 வில்லியம் போல்ட் அப்படிங்கிறவர் வந்து being censured by the court of directors for private trading resigned from the company and announced his intention to publish a newspaper. ஓகே, ஸோ அவர் வந்து இது பண்ணிட்டாங்க, சென்ஷர் பண்ணிட்டாங்க. ஸோ த அஃபிஷியல் ரெஸ்பான்ஸ் டு போல்ட் ஸ்கீம் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் இஸ் பிளான் எண்டட் பிஃபோர் மெட்டீரியலைசிங். ஓகே, வில்லியம் போல்ட் ட்ரை பண்ணாரு, ஆனால் முடியல. அதுக்கப்புறம் தான் ஜேம்ஸ் ஹிக்கி பெங்கால் கெசட்டை வந்து கொண்டு வந்திருப்பாரு. அரேஞ்ச் த நியூஸ் பேப்பர்ஸ் குரோனாலஜிக்கலி. மெட்ராஸ் கொரியர், கல்கட்டா கெசட், பெங்கால் கெசட், பாம்பே ஹெரால்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ பெங்கால் கெசட் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு தெரியும், அதுக்கப்புறம் கல்கட்டா கெசட், அப்புறமேட்டு மெட்ராஸ் கொரியர், அப்புறம் பாம்பே ஹெரால்டு. ஓகே, ஸோ 1780 ஜேம்ஸ் ஹிக்கி, அகஸ்டஸ் ஹிக்கி வந்து பப்ளிஷ் த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் இந்தியா, த பெங்கால் கெசட் ஆர் த கல்கட்டா ஜெனரல் அட்வர்டைசர் அப்படின்னு. So Hickey's press was seized within 2 years owing to his outspoken criticism of the government officials. Okay, so அவங்க வந்து criticism பண்ணியிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய officials பத்தி. So afterwards many publications appeared such as the Calcutta Gazette, the Madras Courier, the Bombay Herald. அதுக்கப்புறம் நிறைய வர ஆரம்பிச்சது. மெட்ராஸ் கொரியர் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு 1788. So the newspapers and the journals of the early period primarily aimed at catering to the intellectual entertainment of the Europeans and the ஆங்கிலோ இண்டியன்ஸ். மெயின்லி வந்து ஒரு போர்க்கொடி தூக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது, இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு தீனி போடுற விதமாக வந்து இந்த நியூஸ் பேப்பர் முதல்ல ஆரம்பிச்சாங்க. நியூஸ் பேப்பர் இந்தியன் மிரர் இஸ் எடிட்டட் பை, ஓகே, இந்தியன் மிரர் அப்படிங்கிற இந்த நியூஸ் பேப்பரை அவருடைய எடிட்டர் யாரு? சென்குப்தா, ஜிபி வர்மா, சிசிர் குமார் கோஷ், மோதிலால் கோஷ். ஆன்சர் வந்து சென்குப்தா. The Hindu and Swadesamitraன் under the editorship of G. Subramanya Iyer. இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்.
சுப்பிரமணிய ஐயர் தான் இதோட எடிட்டர். கேசரி மராத்தா வந்து பால் கங்காதர் திலக், பெங்காலி வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி, அமிர்த பஜார் பத்திரிகா வந்து சிசிர் குமார் கோஷ், மோதிலால் கோஷ் அண்ட் சுதரக் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுதரக். இந்தியன் மிரர் வந்து NN சென்குப்தா. அண்ட் வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஹிந்துஸ்தான் அண்ட் அட்வொகேட் வந்து GP வர்மா. ஓகே. The Tribune and Akbariyam in Punjab, Indu Prakash and Dhyan Prakash, Kal and Gujarati in Bombay, and Som Prakash Banganivasi, Sadharani in Bengal were other noted newspapers. சரியா? ஸோ இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எக்ஸாமில் நிறையா வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அமிர்த பஜார் பத்திரிகா யார்? சிசிர் குமார் கோஷ். ஓகே. சுதரக் வந்து கோகலே. அடுத்து ஐடென்டிஃபை த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ்ட் ஃப்ரம் லண்டன். லண்டன்லேருந்து இங்கே நியூஸ் பேப்பர் வந்தது. அது எந்த இது? வந்தே மாத்திரம், தல்வார், இந்தியன் சோஷியலிஸ்ட், காதர். ஆன்சர் வந்து இந்தியன் சோஷியாலஜிஸ்ட். இந்தியன் நேஷனலிஸ்ட் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் லிவிங் அப்ராட் பப்ளிஷ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். ஸோ அதன்படி இந்தியன் சோஷியாலஜிஸ்ட் அப்படிங்கிறது லண்டன்லேருந்து ஷியாம் கிருஷ்ண வர்மா அவருடைய முயற்சியினால வெளியில் வந்தது. இந்தியன் சோஷியாலஜிஸ்ட். வந்தே மாத்திரம் வந்து பாரிஸில் மேடம் பிகாஜி காமா அவங்களுடைய முயற்சினால வெளியில் வந்தது. தல்வார் அப்படிங்கிறது பெர்லின்லேருந்து, ஜெர்மனிலேருந்து வீரேந்திர சட்டோபாத்யா அவர் மூலமாக. காதர் அப்படிங்கிறது சான் பிரான்சிஸ்கோ லாலா ஹர்தயால் அவர்களுடைய முயற்சியின் மூலமாக வந்தது. டு இன்ஃபியூஸ் த ஃபீலிங் ஆஃப் நேஷனலிசம் அமாங் த இந்தியன்ஸ் லிவிங் அப்ராட். ஓகே. வெளிநாட்டில் வாழ இந்தியர்களிடையே ஒரு தேசிய உணர்வை ஊட்டுவதற்காக இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ஸோ லண்டன்லேருந்து வந்தது இந்தியன் சோஷியாலஜிஸ்ட், பாரிஸ்லேருந்து வந்தது வந்தே மாத்திரம், பெர்லின்லேருந்து வந்தது தல்வார், சான் பிரான்சிஸ்கோலேருந்து வந்தது காதர். The depiction of the Sannyasi revolts of 1760 were made in. இது PYQல இப்போ ரீசெண்ட் PYQல இந்த கொஸ்டின் வந்திருந்தது. சன்னியாசி ரிவோல்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகே. The depiction of Sannyasi revolt of 1760s were made in. ஓகே. 1760ல சன்னியாசி ரிவோல்ட்டை பற்றி வந்து 1760ல நடந்த சன்னியாசி ரிவோல்ட்டை பற்றி எதில் சொல்லியிருக்கிறாங்க? அதான் கேள்வி. நீல் தர்பன், கீலு பொம்மாலு, மோகன ரஞ்சனி, ஆனந்த மடம். ஓகே. எதில் சொல்லியிருக்கிறாங்க? ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கிறாங்க சன்னியாசி ரிவோல்ட்டை பற்றி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜிஸ் லாஸ்ட் நாவல். ஓகே. ஆனந்த மடம் தான் லாஸ்ட் நாவலா? ஹிந்த் அண்ட் பிரிட்டானியா, ராஜசிம்மா, பஞ்ச்வடி. ஓகே. ஸோ த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மா தான் அவருடைய லாஸ்ட் நாவல். The most significant outcome of the Indian-European contact was the literary genre of the novel, which emerged in the later half of the 19th century. So the first important writer of that period was the Bengali novelist Bankim Chandra Chatterjee. Okay, முக்கியமான பெங்கால் நாவலிஸ்ட் அவர். His novels are mostly historical. The best known among them was the Anand Mad, noted for its powerful lyric வந்தே மாத்திரம் and depiction of the Sannyasi revolt. ஓகே. இதை பற்றி ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலில் 1882ல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவருடைய லாஸ்ட் நாவல் பேர் ராஜசிம்மா. கேன் பி கால் த கிராண்ட் ஃபினாலே டு ஹிஸ் ரிமார்க்கபிள் கரியர். இச்சாரம் சூரியராம் தேசாய் was a fine scholar of medieval Gujarati literary history. Okay. இச்சாராம் சூரியராம் தேசாய். And his first novel Hind and Britannia. தாசிகளின் மோசவலை was a Tamil novel written by. தாசிகளின் மோசவலை இதுவும் PYQல கேட்டிருக்காங்க. இது ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்குது. ஆனால் இது TNPSCல கேட்டிருக்காங்க. தாசிகளின் மோசவலை யாரால் எழுதப்பட்டது? கிரிஜா தேவி, ராமாமிர்தம்மாள், நந்தினி ரமணி, அனுராதா ரமணன். ஆன்சர் வந்து ராமாமிர்தம் ரமால். ஓகே. ஸோ தமிழ் ரைட்டர்ஸ் கிரிஜா தேவி, ராமா Tirthammal, who wrote Mohana Ranjani and Dasigalin Mosavalai, also made the novel an effective vehicle of social experience. Okay. Keelu Bommalu, அதாவது பப்பெட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணராவ் தெலுங்குல எழுதியிருக்கார். ஓகே. The company paintings were referred to as. Okay. Company paintings. Patnakalam, Chitrakalam, இந்திய சித்ரா, பதச்சித்ரா. ஆன்சர் வந்து பட்னகலம். The company paintings, also referred to as Patnakalam, emerged under the patronage of the East India Company. They picturized the people and the scenes as they existed at the time. Okay, so அந்த காலத்தில் இருந்த மக்களை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ட்ரேட்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், டான்சஸ் and the attire of the people are visible in these works. So company paintings continued to be popular in the 19th century until the introduction of the photography in 1840s.
Who started the Bengal School of Painting? Okay, Raja Ravi Verma, Nandalal Bose, Abanindranath Tagore, Aravinda Ghosh. Bengal School of Painting ஆரம்பிச்சது யார்? ஆன்சர் வந்து Abanindranath Tagore. Okay. So in the last decades of the 19th century, a new art movement emerged which received its primary stimulus from the growing nationalism in India. Artists like Nandalal Bose, Raja Ravi Verma were representatives of this new trend. Okay, 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி கால 10 ஆண்டுகள்ல இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கிடைத்தது. இந்த ரைஸ் ஆஃப் தி பெங்கால் ஸ்கூல் லெட் பை அபனீந்திரநாத் தாகூர். Okay, ரவீந்திரநாத் தாகூருடைய நெவியூ அவரு. E.B. Havel, who joined the art school in Calcutta, and Anand Kentish Kumaraswamy, okay, played a vital role in the paintings in the Bengal School of Painting. So though many of the paintings of this new trend primarily focused on themes of Indian mythology and cultural heritage, they are important sources for studying the modern art. Okay. ஸோ இது வந்து சாப்டர் 1ல இருந்து நான் எடுத்த கேள்விகள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த சாப்டர் 1 ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ப்ளஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரெஃபரல் கோட் சொல்லிடுறேன். இப்போதைக்கு ப்ளஸில் வந்து ப்ளஸ் பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதில் வந்து நான் ஜென்ரல் சயின்ஸ் ஹேண்டில் பண்ணுறேன். என்னோடய கிளாஸஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, காலையில் 8 மணிக்கு. ஓகே, 8 to 9 என்னோட கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ரெஃபரல் கோட் வந்து திவ்யா ஜே லைவ். இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த 10% டிஸ்கவுண்ட் மேலும் ஜாஸ்தி வரணும் அப்படின்னா கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீ கிளாஸஸ் மூலமாக கிரெடிட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் மூலமாக நீங்கள் 10% வரைக்கும் கம்மி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ மறந்தாமல் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.